வணக்கம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சதுர்த்தாம்சம் 5ஆம் பாகம் பார்ட் 5. அதாவது விருச்சிக ராசி பெயருக்குத்தான் ஸ்திர ராசியை தவிர அதில் எந்த கிரகம் நின்று திசை நடத்தினாலும் அதன் பலன் என்னதான் அதிகமாக கொடுத்தாலும் அது நிலைத்து நிற்க முடிவதில்லை. அடுத்தது, எந்த ஒரு காரியத்தையும் நாம் தொடங்கினால் அது அதிகமாக இழுத்து கொண்டே போகும், டக்கென்று முடிக்காது, பல முறை அதை ரிப்பீட் பண்ணக்கூடிய சூழலாகும். ஆக அதில் 10ஆம் தேதி இருக்கும்போது ஒரு ரிப்பீட்டட் ஜாப் அமையும். அவர்கள் செயல்திறன் அந்த வகையில் அந்த ட்ராக்கில் போகும். ஆக இன்னொன்று, அதனால தான் அதை அந்த ராசி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ராசி என்றார்கள். அது பலகால ராசி. பலகால ராசி என்போது அதிக ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அதில் டெவலப்மெண்ட் ஆகும், எல்லாம் ஆகும். ஆனால் ஒரு காரியம் முடிவதற்கு பெரிய காரியமாக இருக்கும், அது யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அது முடியக்கூடிய ஒரு சாதனையாகவே இருக்கும், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஆனால் முடிந்து விடும். ஃபெயில்யூர், நெவர் ஃபெயில்யூர். ஃபெயில்யூர்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஆனால் விடாமுயற்சி வேண்டும், அதில் சோர்ந்து போகக்கூடாது. அது குறைந்தது 15 வருடம் கூட ஆகலாம். ஏனால் ஒரு 15 வருடம் சிரமப்பட்டு முயற்சி செய்து ஒரு வெளிநாட்டு போனார். ஆக இறுதி சக்ஸஸ்க்கு அது பெஸ்ட்டு, உடனடி சக்ஸஸ்க்கு அது கதைக்க ஆகாது ப்ராக்டிக்கலாக. அதாவது அதில் எந்த கிரகம் நிற்கின்றதோ, உதாரணமாக செவ்வாய் 7ஆம் அதிபதி அங்கே நின்று ஆட்சியாக இருக்கிறார் என்றால் ரிஷப லக்னத்திற்கு வெளிநாடு என்ற ஒரு வாய்ப்பு வந்தால் அதில் பல தடங்கல்களை மீறினால்தான் போக முடியுமே தவிர்த்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அது கொடுத்துவிடும். அதனால் நாம் அந்த விருச்சிக ராசி அவ்வளவு சுலபமாக எடுத்துக்க முடியாது. அது பெரிய பிளாக், மாபெரும் பிளாக். அவங்க கதையில் சொல்வார்கள் இல்லை, 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டின அந்த மாதிரியான 7 கடல் தண்ணி உள்ளது, நீர் உள்ளது. நாடியில் கூட சொல்வார்கள் அரசன் தேல் தாண்டும் என்று. அதாவது குரு தேல் அந்த ஆழி தாண்டும் போது ஆழி தாண்டி தனம் சேர்ப்பான் என்றும் சொல்வார்கள். அந்த மாதிரி பெரிய கடல் அது. அந்த 7 கடலும் தாண்டினா தான் கதையாகும். அந்த மாதிரி ஒரு கடினமான சித்தம் ஒரு போக்கை கொடுத்து விடும். ஆக இன்னொன்று, அந்த 4ஆம் அதில் இருக்கும் பொழுது நான் முன்னே சொல்கிறேன், நீரோட்ட இடம் வீடு அமையும். அதே மாதிரி சில கிரகங்கள் குரு என்று ஒரு அமையும் பொழுது இந்த 4ஆம் இடம் சதுர்த்தாம்சத்தில் 4ஆம் இடம் அமையும் பொழுது என்ன ஆகும் என்றால், பள்ளி, ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடம், அதாவது கோயில், இந்த மாதிரி இடங்களில் வீடு, பேங்க், அந்த மாதிரி ஏரியாவில் வரும். சுக்கிரன் என்றால் வாணிபம் என்று சொல்வார்கள், கலை சம்பந்தப்பட்டது. அப்படி சனி என்றால் ஒரு தொழிற்சாலை, ஒரு ஒர்க் ஷாப் இருக்கிற இடம், தொழில் செய்கிற இடம், அந்த மாதிரி இடம். அடுத்தது, அதாவது எப்படி என்று சொன்னால் ஒரு சாதா வேலை செய்கிறது, ரொம்ப டாப் லெவல் வேலை இல்லை, ஒரு பாத்திரம் செய்கிறது இல்லை வேறு கிளீனிங் ஒர்க், இப்படி ஏதாவது. அடுத்தது சூரியன் என்றால் அரசு சார்ந்தது, மேபி கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி. சந்திரன் என்றால் ஒரு உணவு ஹோட்டல், அந்த மாதிரி ஏரியா. இது அவங்க வச்சு அந்த கிரகத்துக்கு உள்ள காரகங்கள் அது சம்பந்தது. அடுத்தது ராகு கேது. ராகு என்றால் நியர் மாஸ்க், சம் எலக்ட்ரானிக் கடை கூட இருக்கலாம். அதேமாதிரி கேதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். அடுத்தது இந்த புகை சூழல், அதாவது பலாரம் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது பட்டணங்கள் தயாரிக்கும் போதோ புகை சூழல் உள்ள இடம், அந்த மாதிரி இடத்தில் வீடு அமையும் என்பது ஒரு பிராப்தி அவர்கள் சொல்லியிருப்பது. அடுத்தது என்னவென்றால், இந்த அதில் அதாவது விருச்சிகத்தில் சதுர்த்தாம்சத்தில் சூரியன், புதன், ராகு. புதன் இருந்தால் கல்விக்கு தடைய ஒரு கையாவது, அட்லீஸ்ட் 1% கொடுத்து விடும், ஒரு பேப்பராவது கட் பண்ணி விட்றோம். அடுத்தது சூரியன் என்றால் ஒரு அரசு வகையில் சில பெனிஃபிட், ஃபாதர் வகையில் சில பெனிஃபிட், அதை அடைவதற்கு சில தடங்கல்கள். ராகு என்று ஒன்று இருந்தால் என்ன ஒன்றால் எலக்ட்ரிக் சாமான்கள் பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு தசாபுத்தியோ ஒரு இதோ நடக்கிற டயத்தில் எலக்ட்ரானிக் குட்ஸ் மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிடுது. ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் கொண்டாந்து விட்டுடும். அது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் அந்த இடம் மெஷின் ரிப்பேர். ஏன்னால் அந்த இடத்தில் செவ்வாய் ஒருவருக்கு இருந்தது மகர லக்னகாரகர். 11ஆம் இடம் நண்பர்களை குறிக்கும். அவர்கள் ஒரு திட்டம் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு மெட்டீரியல் லேக்ஸ் கணக்கில் மிஷினரிஸ் வாங்கினாங்க. ஆனால் அது கடைசியில் 8 வருஷம் ஆகி அதை நடத்த முடியாத சூழல், அதை விட்டு விட்டார்கள். ஆக இந்த விருச்சிகத்திற்கும் மிஷினரிஸ், ஆனால் மிஷினரிக்கு காரகரே அவர் தான்.
எப்படி பாருங்கள் வேடிக்கை, விதையை முளைக்க விட்டு பழுக்காமல் விட்டு விடுவது கதை இது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் மரமாக்கி அதை தண்ணி ஊற்றி வளர்த்து பழமும் போது பழுக்காமல் டேமேஜ் பண்ணிடுறது. அந்த மாதிரி ஸ்டேஜ் மிஷினுக்கு காரணரே அந்த மிஷினை இயங்க விடாமல் பண்ணி விடுகின்றார். இதெல்லாம் ஜோதிடர்கள் கவனிக்க வேண்டிய வேடிக்கையான சமாச்சாரங்கள். அதாவது எது நம்மளை காப்பாற்றுமோ என்று அந்த மிஷினரிஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் வாங்கினார்கள் நண்பர்கள் எல்லாம். கடைசியில் அது அந்த இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணாமலே போயிடுது. ஆக ஆனால் எவ்வளோ பிரயத்தனப்பட்டிருப்பார்கள். ஒரு 5 பேர் 6 பேர் ஒன்றாக கூட வேண்டும் என்றாலும் அவ்வளோ சீக்கிரமான காரியம் அல்ல. கருத்து வேறுபாடே ஒருவருக்கு ஒருவர் இருக்கும் பொழுது ஒரு 6-7 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்பது எவ்வளோ சிரமம், அவ்வளோ பிரயத்தனப்பட்டும் அது இயலாமல் போய்விட்டது. அடுத்தது இந்த ராகு என்று வரும்போது அதில் இருக்கும்போது உதாரணமாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், நம்ம ஒரு இசைக்கருவி அது இதெல்லாம் வாங்குகிறோம், ஒரு டேப் கடை இந்த மாதிரி சம்திங், அது ஒரு அது டேமேஜில் தான் போய் முடியுது. கண்டினியூஸ் ப்ராசஸ்க்கு அது வரல. அதாவது இது என்ன செய்யும்னா அதிக அளவில் ஒரு பொருளை கொடுத்து அதை பாதியிலே கட் பண்ணி விட்டுரும், கண்டினியூட்டி கிடைக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்வண்டி சொல்லுவாங்க, தொடர்வண்டி அதே மாதிரி இந்த திசை இதில் இருந்து நடக்கும்போது ஒரு பிரயாணத்துக்கு உள்ள கிரகம், அதாவது 12ஆம் அதிபதி விருச்சிகத்துடன் சம்பந்தப்படும் போது நீங்கள் ரயில் பிரயாணம் இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஒரு இடத்துக்கு போனால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி அந்த ரிப்பீட்டட் ஜாப், அதாவது சேம் டைப் ஆஃப் ட்ராவல், சேம் டைப் அந்த 12ஆம் அதின்னு வரும்போது சேம் டைம். அப்போ உங்களுக்கு என்னவும் அதுலேருந்து ஒரு கல்விக்கானது வரும்போது சேம் டைப் ஒரே டைப்பு படிப்பு. அதாவது எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிகாம் முடிப்பாங்க, பிகாம் முடிச்சா அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, ஸோ அந்த ஒரே சேம் ட்ராக்கில் போவாங்க. அதுவும் நல்லது தான், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இது என்ன பண்ணணும்னா ட்ராக்கை மாற்றி விடும். நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதில் போச்சுக்கிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது ஒரு 10ஆம் அதிபதி அதில் நிற்கும்போது என்ன தொழில் அமையும் என்றால் ஓல்டு யூஸ்டு குட்ஸ் சேல், அதாவது நீங்கள் இப்போ சொல்லுவாங்கள்ல அந்த பழைய பொருள் விற்பனை அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு இது வரும். ரீசைக்கிளிங் ஜாப், அதே உற்பத்தி பொருளாக இருந்ததுன்னா எப்படின்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு ப்ளஸ் அசம்பிளிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பழைய காரம் அங்கே வரும், புது காரம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின்டெனன்ஸ், ஸோ பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு, அது ரெகுலர் ஜாப். அப்போ பழைய வண்டியெல்லாம் புது வண்டி ஆக்கிறது, அது விருச்சிகமே பெரும்பாலும் பெயிண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஜோதிடமும் ப்ளஸ் பெயிண்டிங்கும் அது உண்டு, மெயின்டெனன்ஸ் ஜாபும் அது லிங்க் உண்டு. ஆக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி பல்வகையில் பல சாதகங்களை செய்தாலும் ஒரு சில நேரம் முடியாததை முடித்து குடித்தாலும், ஏனென்றால் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் அந்த கேட்டகரிலலாம் வருவாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஹெவி நல்லா பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் அந்த விருச்சிக ராசியை தான் குறிக்கும் என்பால். ஏன்னா பிடிவாதம் இருந்தால் தானே ஒன்றில் ஜெயிக்க முடியும். ஆக இந்த விருச்சிகத்தில் கிரகம் வந்து ஆட்சியாக இருக்கும்போது பிடிவாதம் ஒன்று முடிச்சுடுவாங்க. ஆனால் அதனால் பெனிஃபிட்டுன்னு பார்க்குற டயத்தில் அது அவ்வளோ அதிகமாக தெரியல. ஜென்ரலாக பார்க்கும்போது ஓரளவு நார்மல். ஏன்னா உனக்கு ஸ்திரராசி உபயராசி தான் அதிகமாக கொடுக்கும், எல்லாம் இது செய்யும். இது ஸ்டெடியாக கொடுக்க வேண்டியது தர முடியாமல் இயலாமல் போய்விடுகின்றது. அது காரகத்துவமாக என்னவோ. ஆக அங்கு புதன் இருந்தால் மூச்சு திணறலை கொடுக்கும். கேது விருச்சிகம் வரும்போது புகையால் அந்த மாதிரி சில தொற்று நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கொரோனா கேது வந்தபோது பார்த்துருக்கோம் அதில். ஆக உங்களுக்கு இந்த தொற்று நோய்க்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர் 1 ஏரியா அந்த ராசி. அதுதான் அதில் புதன் வந்தால் மூச்சு திணறல் வரும், கேது வந்தால் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை அள்ளி கொடுத்துரும். அதே மாதிரி அந்த தசை நடக்கும்போது அவர் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வேர்ல்டுலேயே பிகாஸ் அங்கே என்ன அவங்க நிறையா பெயிண்ட் அடிப்பாங்க, நிறையா க்ளீனிங் ஒர்க் நடக்கலாம், எமரி போட்டது. அப்போ என்ன அந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு தூசுபடி இந்த ஈஸ்னோஃபீலியா உண்டாக்கக்கூடிய சூழல் உள்ள ஏரியாவில் நீங்கள் பணி செய்ய நேரும். வீடாக இருந்தால் அங்கே வசிக்க நேரும். ஆக உங்கள் நண்பர் அந்த இடமா இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்கன்னா அவரும் அந்த மாதிரி இடமா அமையும். ஆக உங்களுக்கு ஒன்று இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரியான ஒரு பிகஸ்ட் கன்சர்ன் ஒரு கம்பெனி, அதில் வேலை செய்யக்கூடிய 10ஆம் அதிபதி என்று வரும்போது உங்களை தந்துவிடும். ஆக புதன் நுரையீரலை குறைப்பதால் அது பாதிக்கப்படும் போது அங்கிருந்து நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் ஆகுது, ஒரு சிலர் இந்த சைனஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படியே ஒரு ரிலீஸ் ஆகி போகுது. ஆக இந்த விருச்சிக ராசி அவ்வளவு சுகமானத்தை அள்ளி கொடுக்கும் என்று சொல்லுவதற்கில்லை, ஆனால் துணிச்சலை கொடுக்கும், அவ்வளவுதான். என்னவென்றால் பார்த்து கொள்ளலாம். எஸ் வி வில் சக்சீட், ஜஸ்ட் வி வில் ட்ரை, முயற்சி பண்ணுவோம்,
நிச்சயமாக நம்ம வெற்றி அடைய அந்த ஒரு ஊக்கம் இருக்குல்ல, அந்த ஊக்கத்தை மட்டும் அது கொடுத்துரும். அதாவது தளராத ஒரு மனம். அவர் பாடுவார் இல்லையா, தளராத மனமும் அதுவும் வேணும் இது வேணும்னு. அந்த மாதிரி ஒரு தளராத பிடிவாதமாக ஒரு கடின சித்தம் இறுதி வரையில் பிடிவாதத்தை கொடுத்து உங்களை வெல்லவும் வைக்கும், வீழ்த்தவும் வைக்கும் உங்களுடைய ஒரு இடம் அந்த இடம். நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.